ஏன் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து கொடுத்த சமாதானத்தோடு நான் இல்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கொடுத்த அன்பு அது இருக்குதா இல்லையானா நம்ம அப்படியே யோசிக்கிற மாதிரி இருக்குது. பிதாவாகிய தேவன் கூட உண்மையாகவே ஐக்கியமா இருக்கிறோமா? அவரோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கையை எனக்கு தந்திருக்கிறார், அது போலதான் இருக்கிறேனா? இல்ல, அவருடைய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த பரிபூர்ண ஜீவனை நான் அனுபவிக்கிறேனா அப்படின்னா நம்ம யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எல்லாவற்றையும் விட்டு விட்டு இதுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தான் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். எது சந்தோஷமா இருக்கிறோம்? இயேசு கொடுத்திருக்கிற பணத்துக்காக சோத்திரம், நல்ல வீட்டை கொடுத்து அதுக்காக சோத்திரம், இல்ல பிள்ளைங்களை கொடுத்துக்காக சோத்திரம், வேலை கொடுத்துக்கிறாரே சோத்திரம், அதுக்கு தான் சோத்திரம் பண்ணுகிறோம். யாராவது ஆண்டவர் எனக்கு நல்ல சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் அதுக்காக சோத்திரம் பண்றோமா? எனக்கு மீட்பை கொடுத்து அதுக்காக சோத்திரம் பண்றோமா? அவர் அன்பை கொடுத்து அதில் நிலைத்திருக்க செய்திருக்கிறார் அதுக்காக சோத்திரம் பண்றோமா? பிதாவாகிய தேவனுடைய ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அதுக்காக சோத்திரம் பண்றோமா? ஒரு பரிசுத்த வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிறாரே, உலகத்தான் அப்படி இல்லை இல்லையா? நமக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை தந்திருக்கிறாரு அதுக்காக சோத்திரம் பண்றோமா? நித்திய ஜீவனை தந்திருக்கிறாரே. இப்ப இவைகளெல்லாம் விட்டுட்டு நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, மற்ற உலக காரியங்களை தந்த அந்த தேவன் தந்திருக்க உலக காரியங்களுக்காக நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? சோத்திரம் போட்டுருக்கிறோம். பரவாயில்ல, அவங்களை விட நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், அவங்க கிட்ட இதெல்லாம் இல்லை ஆனா என்கிட்ட அதெல்லாம் இருக்குது, அவங்க இப்படி இருக்கிறாங்க நானு நல்லா இருக்கிறேன், அப்படியே ஒரு கம்பாரிசன் பண்றோம். அவங்களோட நான் நல்லா சூப்பரா ட்ரெஸ் விதவிதமா போடுறேன், விதவிதமா செருப்பு போடுகிறேன். இதுலதான் நாம் பார்த்து நிற்கிறோம். இப்ப எங்க பார்க்க வேண்டியது? கிறிஸ்துவின் அன்பில் நாம் பார்க்க வேண்டும். அதுதான் அஸ்திபாரமே. அதை விட்டு நீங்க என்னதான் வேற விஷயங்கள்லாம் பார்த்துருந்தா கூட உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மாய்மலமான வாழ்க்கை தான். அந்த பேசிக்கே அவுட்டு. அப்ப உங்க வாழ்க்கை எப்படி சமாதானமா நீங்க இருக்க முடியும்? குடும்பத்துல சமாதானம் எப்படி இருக்கும்? கணவன் மனைவிக்கு நல்ல ஐக்கிய உறவு எப்படி இருக்கும்? இங்கதான் அன்பே இல்லையே, கிறிஸ்து கொடுத்துக்கு சமாதானமே இல்லை. அப்புறம் எங்க நீங்க சமாதானத்தை பற்றி பேச முடியும்? அப்ப என்ன, எனக்கு கிறிஸ்து கொடுத்திருக்கிற காரியங்களை நான் அனுபவிக்கிறேனா? இப்ப இயேசு கிறிஸ்து என்ன நினைப்பாரு? இதுக்குதான் வந்தேன் நானு, அதுவே இல்லாம இருக்குது சபை. சபைக்கு என்ன தேவையோ அதற்காக, அந்த தேவைக்காக தான் வந்தேன். ஆனா சபை அந்த தேவை இல்லாம இருக்குது, மற்றும் வேற எல்லாத்தையும் அனுபவிக்குது, வேற எல்லா ஆசீர்வாதத்தை அனுபவிச்சிருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அதுல அந்த மகிழ்ச்சி நிரந்தரம் கிடையாது, அது எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். சமாதானம் ஒழியாது, கிறிஸ்துவின் அன்பு ஒரு காலம் ஒழியாது. இல்ல பவுல் எழுத அனுபவிச்சு எழுதுற எல்லாத்தையும் அவரோட இருக்கிற ஐக்கியம், அதான் முக்கியமான காரியம். அதை விட்டுட்டு நாம் இந்த உலக பிரகாரமான காரியங்களை திருப்தி அடைவோம் அப்படின்னா ஆபத்து தான். இன்னைக்கு கொஞ்சம் நாம் அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல நான் என்ன யோசிக்கிறேன்னா, கிறிஸ்துவின் அந்த அன்பை குறித்து முதல்ல பார்க்கலாம். அதுதான் அஸ்திபாரம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரம் எதுவா இருக்கணும் அப்படின்னா அன்புதான் அஸ்திபாரமா இருக்கணும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஆமா, யார் அஸ்திபாரமா? கிறிஸ்துதான் அஸ்திபாரம். கிறிஸ்துதான் நம்முடைய அஸ்திபாரமா இருக்கிறார். இந்த கிறிஸ்து அஸ்திபாரம் அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த அன்பு, அவருடைய அன்புதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரமா இருக்கணும். இந்த அன்பில் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படலை அப்படின்னா அங்க கட்டாயம் சண்டை இருக்கும், கோபம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா அதான் பிரச்சனை. இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பற்றி பேசுறாரு.
லூக்கா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக்கா 10:27. அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். ஆமா, இவன் எல்லாம் தெரிஞ்ச ஆளு இல்ல. அப்ப இவன் என்ன சொல்ல வர்றாரு, என்ன சொல்றாரு இவரு? இதெல்லாம் என் சிறு வயது முதல் நான் சேர்த்துக்கிறேன், கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அர்த்தம். அப்படின்னா நான் தேவனை நேசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து அவருக்கு என்ன மறு உத்தரவு கொடுக்கிறாரு? இது 2-3 இடங்கள்ல வருது, கொஞ்சம் வித்தியாசமா வருது. ஒரு தலைவன் இடத்துல வரும், அங்க இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னா, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்ய, விட்டு தரித்திரர்களுக்கு கொடுத்துரு அப்படின்றார். இப்ப இவர் தேவனை நேசிக்கிறது ரொம்ப ஆனஸ்டா இருக்கிறார். ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். இப்ப ஆண்டவரை இவர் நேசிக்கிறார் என்பதை எப்படி நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை கை கொள்றேன், ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறேன், கற்பனைக்கெல்லாம் கீழ்ப்படுகிற, சிறுவயது முதல் கீழ்ப்படுகிறேன் எல்லாம் சொல்றார். நல்ல விஷயம். ஆனா மனிதர்களை நேசிக்கவில்லை. இப்ப மனிதர்களை நேசிக்கிறேன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடுன்னு சொன்ன உடனே அவர் முகநாடு என்ன செஞ்சது, மாறி போச்சு, துக்கமா போறாரு. தேவனை நேசிக்கிறது ரொம்ப ஈஸி, மனுஷனை பக்கத்து ஆளை நேசிக்கிறது தான் கஷ்டம். ஈஸியா இருக்குதா? பக்கத்து வீட்டு ஆளை நேசிக்கிறதுக்கு முடியுதா? முடியல. அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? நாம அன்பில் நான் பூரணப்பட்டிருக்கிறேன் எப்படி சொல்ல முடியும்? கிறிஸ்துவின் அன்பு எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரம் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. பக்கத்துல இருந்து நேசிக்க முடியலையே. அவர் நம்முடைய அன்பு எங்க இருக்குதுன்னா, நம்முடைய ரொம்ப சின்ன சர்க்கிள் எங்க வச்சுப்போம், அப்பா அம்மா தங்கச்சி அக்கா அண்ணன் தம்பி, ஆள் தான். அதை தாண்டி போக மாட்டோம். மாமியாரை நேசிக்கிறவங்க யாருன்னா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நாத்தனாரை நேசிக்கிறீங்களானா, ஒரு நாத்தனாரு வேணா பேரே ஒரு மாதிரி இருக்குது. இப்படிதான் போயிட்டு இருக்குது. ஏன் அப்படி போகுது? இந்த அஸ்திபாரம் சரியா இல்லை. அஸ்திபாரம் சரியில்லாமல் இருக்கிறபடினாலே நமக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது. இப்ப அன்பு குறித்து சொல்றாரு. அன்பு உண்மையாய் நமக்கு அன்பு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இருக்கும்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உண்மையாகவே கிறிஸ்துவின் அன்பு அஸ்திபாரமா இருக்குமே ஆனால் எனக்கு எப்படி இருக்கும்? அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஆமா, அன்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். அன்பா இருக்கிற நீங்க சொன்னீங்க வச்சுங்களேன், நீங்க எப்படி இருப்பீங்க? அன்பு எப்படிப்பட்டதுன்னா பயம் இல்லாதது. அன்புல என்ன இல்லையா? பயம் இல்லை. இப்ப ஏன் பயம் வருது? பயம், சந்தேகம், குழப்பம் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, இந்த அன்பில் நிலைத்திருக்கவில்லை. கிறிஸ்துவின் அன்பில் இல்லை அப்படின்னாலே பயம். பலவிதமான காரியத்தை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், மரணத்தை குறித்து பயம், உலக மனிதர்களை குறித்து பயம், உலக சூழ்நிலை குறித்து பயம், நாளைக்கு என்ன நடக்குமோ, எதிர்காலத்தை குறித்து ஒரு பய உணர்வு. இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, கிறிஸ்துவின் அன்பில் பூரணப்பட்ட ஒரு நிலையிலே இல்லை. இந்த அன்பில் பூரணப்பட்டதுன்னா பயமே இருக்காது. நாளை தினத்தை குறித்து என்ன செய்ய மாட்டோம்? பயம் இல்லை. எது வந்தாலும் பயம் இல்லை. சீஷர்லாம் பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படுறாங்க? கடல் கொந்தளிக்குது, நாங்க செத்து போயிடுவோம்ன்றாங்க. கூட இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார், தனியாக செத்து போவீங்க. அப்புறம் அவர் எழுந்து நின்று என்ன செய்யறாரு? அதட்டி அமைதிப்படுத்துகிறார். எல்லாம் அமைதி ஆயிடுச்சு, பயம் போயிடுச்சு. இப்போ எந்த பயம் போயிடுச்சு? சாவி குறித்த பயம் போயிடுச்சு. ஆனா வேற பயம் வந்துச்சு. இவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு யோசிக்கிறான், பாக்குறாங்க. வேற பயம் உண்மையாய் ஆண்டவராய் கர்த்தரை நேசிக்கும் போது ஒரு பயம் இருக்காது. ஒரு முறை இந்த அன்பை குறித்து ஒரு 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 மிலிட்ரி மேன்
அவர் பேசினுக்கிறார். அவர் மனைவி என்ன சொல்றாங்க அதெல்லாம் தேவ அன்பை குறித்து சொல்றாரு. அப்படிலாம் இல்லை, அது எப்படி அப்படி இப்படின்னு பேசும்போது என்ன பண்ண, திடீர்னு அவர் உரையில் இருக்கிற கத்தி எடுத்துட்டார். எடுத்து வேகமா மனைவி கிட்ட கொண்டு போயிட்டாரு. கொண்டு போன உடனே அவங்க பயப்படவே இல்லை, அப்படியே நிற்கிறாங்க. நீ ஏன் பயப்படல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. என் மேலே நீங்கள் எவ்வளோ பயம் வச்சுக்கிறீங்க, அன்பு வச்சுக்கிறீங்க, நான் ஏன் பயப்படணும், கட்டாயம் என்னை குத்த மாட்டீங்க, சும்மா ஏதோ பண்ணுறீங்க நினச்சேன் நான். இப்போ எதனால பயப்படலைன்னா என்னை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறதுனால நான் பயப்படலை. நல்லா கவனிங்க, இது போல் ஒரு அன்பு நமக்கு தேவனிடத்தில் இருக்குமேயானால் நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன பண்ண மாட்டான், பயப்பட மாட்டான். ஏன்? அவர் பார்த்து கொள்வார். என்னை அவர் கவனிக்கிறார், விசாரிக்கிறார், அவர் பார்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். உண்மையான அன்பு பயத்திலிருந்து என்னை என்ன செய்திருக்கிறோம், விடுதலை ஆக்கியிருக்கோம். பூரணமான விடுதலையை. பயந்து 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 வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. பிரச்சனைகள் வராது சொல்ல, வரும், எல்லாம் வரும், அப்படி எல்லாம் வரும், எல்லாம் போகும், அவ்வளவுதான். அதுக்காக நான் பயந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நான் இங்க கொஞ்சம் சில காரியமத்தை சொல்லுகிறார். அடுத்தது அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், ஜீவனை தந்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம். இதுல இன்னொரு வசந்த வாசலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதுக்கு பிறகு இதை வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். அன்பு திரளான பாவங்களை போடும். ஆமா, அதாவது கவனிங்க, அங்க அன்பு பயத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறது. அப்ப அந்த அன்பு நமக்குள்ளே அசிபாரமா இருக்குமே, ஆனால் அன்பிலிருந்து நான் செய்வோம், அந்த பயத்திலிருந்து விடுதலை ஆக்குவோம். இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஊக்கமான அன்புள்ளாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். இப்போ திரளான பாவங்களை மூடும் அப்படின்னா உங்க பாவத்தையும் என்ன செய்யும், மூடும். அப்ப நான் தேவனிடத்திலிருந்து என்னெல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோ அவைகளை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எனக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதை நான் மற்றவர்கள் என்ன செய்யணும், கொடுக்கணும். நம்ம கொஞ்சம் ஒரு 10 ரூபாய் கொடுத்தா போதும், அப்படி தூக்கி போட்டா போதும். ஒரு 1000 ரூபாய் கிடைக்குது, ஒரு 100 ரூபாய் அப்படி தூக்கி போட்டா போதும். ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும், ஒரு 1000 ரூபாய் தூக்கி போட்டா போதும், அதெல்லாம் முடிச்சு ஆர்டர் கொடுத்துட்டேன், அப்படி கிடையாது. அது ரொம்ப சீப்பஸ்ட். அதை குறித்து நாம பெருமையா நினைக்கிறது மட்டமான எண்ணம். அது நினைக்க கூடாது இல்ல. 10,000 ரூபாய் இப்போ 1000 ரூபாய் கொடுக்கறது பெருமையான விஷயமே கிடையாது. அது பெருமையா நினைக்கிறேன்னா அது மட்டமான எண்ணம் தான் நினைக்கணும். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறதுன்னு சொல்லும் போது, இது உலகத்தாலாம் வாரி வாரி கொடுக்குறவனா இருக்கிறான். உலகத்தான் வாரி வாரி போடுறான், கட்டுக்கட்டா போடுறான். அப்ப அவன் என்ன நினைப்பான்? அப்ப எதை நாம் யோசிக்க வேண்டும் அப்படின்னா, எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த அன்பை நான் மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கிறேன், நானே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனா. அவன் பாருங்க, தேவனை நேசிக்கிறேன்றான், ஆனா மனுஷன் நேசிக்க மாட்டேன்றான். அப்ப அந்த அன்பு எப்படி முழுமைன்னு சொல்ல முடியும்? அப்ப என் வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு அசிவாரமா இருக்குமே, ஆனால் எனக்கு பயம் இருக்காது. பயந்து பயந்து வாடுகிற வாழ்க்கை இல்லை. கிறிஸ்துவின் அன்பு என் வாழ்க்கையின் அசிவாரமா இருக்குமே, ஆனால் நான் அந்த அன்பை என்ன செய்ய மற்றவர்களுக்கு காண்பிப்பேன். யாருக்கு காமிக்கணும்? எனக்கு கொடுக்கிறது தான் காமிக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, சத்துருக்களை சிநேகிங்கன்றார். சத்துருக்களை சிநேகிங்க. அவங்ககிட்ட இயேசுவின் அன்பு கொடுக்க முடியுமா? இப்ப நாம் இயேசு கிறிஸ்து நம்ம நேசிக்கிறதுக்கு முன்னால, அன்பு கூறும் முன்னால் நாம யாரா இருந்தோம்? சத்துருவா தான் இருந்தோம். நாம் சத்துருவா இருக்கும் போது இயேசு கிறிஸ்து எனக்கு அவருடைய அன்பை தந்திருக்கும் போது, மற்றவர்கள் சத்துருவா இருக்கும் போது நான் அன்பை கொடுக்கிறேன் என்றால் இயேசுவின் அன்பை பெற்றிருக்கிறேன் அர்த்தம். நான் சொந்தக்காரர் தான் கொடுப்பேன், அக்கா தங்கி தான் கொடுப்பேன், அம்மாவுக்கு தான் கொடுப்பேன், அப்பாவுக்கு தான் கொடுப்பேன்னா அது இயேசுவின் அன்பு கிடையாது, உலகத்தான் அன்பு. உண்மையான இயேசுவின் அன்பு சத்துருக்களுக்கு கொடுக்கும். ஏன்னா அவர் அதான கொடுத்தாரு. நாம அவர் சத்துருக்களா இருக்கும் போது நம்ம நேசித்தார். அந்த லெவலுக்கு நாம் இருக்கிறோமா? இப்ப நான் கொடுக்கல அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். கொடுக்கலன்னா இல்ல, இருந்தாலும் கொடுப்போம்.
அப்ப நம்ம கிட்ட இருக்கிறது தேவ அன்பே கிடையாது. தேவ அன்பு சத்துருக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது தான் தேவ அன்பு. அவங்கெல்லாம் தூரம் ஆக்கிடுவோம். அவங்க இப்படி சொன்னாங்க, அந்த வீட்டு பக்கமே போகக்கூடாது, சத்தாவோட போகக்கூடாது. சத்தா இப்படி போக முடியும்? ஏன் போகக்கூடாது? அவங்க இப்படி பண்ணாங்களே, போகக்கூடாது. உண்மையான தேவ அன்பு நம்மை குறித்து எவ்வளவுதான் தூஷணமாய் பேசினாலும் நேசிக்கும், வெளிப்படுத்தும். அவங்க செய்த எல்லாவற்றையும் மறக்கும், மன்னிக்கும். இங்க அதை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஊக்கமான அன்பு உள்ளாயிருங்க, அன்பு திரளான பாவங்களை மூடு. ஒருவர் மேல் ஒருவர் என்று சொல்லும் போது குடும்பத்துக்குள்ளே சொல்லல, உங்களை எதிர்க்கிறவர்கள், மோசமா பேசினவங்க, உங்களுக்கு விரோதமாய் நின்றவர்கள், அவங்க கிட்ட போய் அன்பு காட்டுங்க. அதுதான் உண்மையான அன்பு, கிறிஸ்துவின் அன்பு தான். உலகம் எல்லாத்தையும் நேசிக்கல, சமாதானத்தை. யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் 14:27. எந்த சமாதானத்தை நாம் உடையவர்களா இருக்கிறோம்? சமாதானம் இருக்குதா? இருக்குது. இந்த சமாதானம் இயேசு கொடுத்திருக்கிறாரா, உலகம் கொடுத்திருக்கிறதா? இயேசு கிறிஸ்து சொல்றார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கல, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். கிறிஸ்துவின் சமாதானம் இருக்குது பார்த்தீங்களா? அது மாறாதுதான் இருக்கும், எப்பவும் மாறாது. அந்த சமாதானம் நமக்குள்ள எந்த விதத்திலும் கோபத்தை உண்டாக்காத இருக்கும். நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கொந்தளிக்குது, எல்லாம் ஏற்படுது, காற்று அடிக்குது, கப்பல் அவங்க போன படகு கவலைக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இயேசு கிறிஸ்து மட்டும் சமாதானத்தோடு இருக்கிறார். அந்த நிலைமையில, அதாவது நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் தாறுமாறா மோசமாகுது பாருங்க, அந்த இடத்துல சமாதானம் இருக்கிறோமே, அதுதான் தேவ சமாதானம். ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் என்ன பண்றாரு? சமாதானத்தோடு இருக்கிறார், சமாதானத்தின் தேவன். இப்ப அவருக்கு என்ன வருத்தம்னா, சமாதானத்தின் தேவனே இங்க இருக்கிறாரு, இவங்க என்ன பண்ணல, அந்த சமாதானத்தை அனுபவிக்க முடியவில்லை. வீட்டில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அது சந்தேகம் பாருங்க. இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். அப்ப ஏன் சமாதானம் இல்லை? இருக்குதா? சமாதானம் ஏன் இல்லை அப்படின்னா, சீஷர்கள் மாதிரி தான் நாம இருக்கிறோம். ஒரு கொந்தளிப்பு வந்தோடனே அவள் தான் முடிஞ்சது வாழ்க்கை, அவ்வளோதான், இதோட என்ன நடக்குமோ தெரியல, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பாரு, அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார்ல, அவர் பார்த்துப்பாரு. அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்குள்ள தேவ சமாதானம் இருக்குதுன்னு அர்த்தம். சமாதானத்தின் தேவன் உங்களோட கூட இருக்கிறார் அப்படின்றத என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். 1 யோவான் 1:3. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இப்போ இந்த ஐக்கியம் எதற்காக? நாங்க பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறோம், ஐக்கியமா இருக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் எங்க இருக்குது? பிதாவாகிய தேவனோடும் குமாரன் கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஏன் இந்த ஐக்கியம் தேவை அப்படின்னா, அதற்கு பதில் அவர் சொல்றாரு 6ஆம் வசனத்திலே. 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தார், சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். ஆமா, அவரோடு கூட ஏன் ஐக்கியமா இருக்க வேண்டும் அப்படின்னா, அவரோடு கூட அவருடைய சத்தியத்திலே நடக்கும்படியா, அவரோடு கூட ஐக்கியமா இருக்கிறவர்கள் மாத்திரமே அவரோடு கூட நடக்க முடியும், அவருடைய சத்தியத்திலே நடக்க முடியும், சத்திய வசனத்தின்படி வாழ முடியும். அப்படி இல்லை அப்படின்னா வாழ முடியாது. வசனத்தின்படியான ஒரு வாழ்க்கை இருக்குதா? இப்ப பொய் சொன்னாதான் எனக்கு ஒரு லாபம் கிடைக்குது அப்படின்னு அந்த இடத்துல என்ன சொல்ல வேண்டியது? பொய் சொல்ல வேண்டியது. ஒரு நன்மை கிடைக்குது அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டியது? எதையாவது மாத்திக்கிறது சொல்ல வேண்டியதாகுது. அப்ப நாம் தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிறோம் என்றால் அந்த இடத்துல சத்தியம் என்ன செய்யும்? வேலை செய்யும். சத்தியம் நிற்கும். இங்க என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது, தவறு என்று நிற்கும். சத்தியத்தின் தேவனோடு கூட அவர் நம்மோடு ஐக்கியமா இருக்கிறதுக்கு காரணம்
இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக மட்டும் நினைக்கக்கூடாது. அவரோடு கூட ஐக்கியமா இருப்பதின் நோக்கம் என்னன்னா, நான் வெளிச்சத்தில் நடக்கும்படியாய். வெளிச்சத்தில் நடக்கிற வாழ்க்கை பரிசுத்தத்தின் வாழ்க்கை, இருளே நடக்கிற வாழ்க்கை பாவத்தின் வாழ்க்கை. அவரோடு நாங்கள் ஐக்கியமா இருக்கிறோம் அவங்க சொல்லும் பொழுது அவங்க எங்க நடக்கிறாங்க? வெளிச்சத்திலே பரிசுத்த வாழ்க்கையில் நடக்கிறார்கள். நாம இடறி விழுந்தா கூட நாம என்ன செய்யலாம்? நம்ம காப்பாத்திக்கலாம். இருள இடறி விழுந்தா எங்க விழுந்துன்னு தெரியாது. வெளிச்சத்துல இங்க ஒரு பொருள் விழுந்துச்சு வச்சுங்களேன், உடனே என்ன செய்யலாம்? எங்க இருக்குதுன்னு தெரியும். இருட்டுல போட்டா என்ன செய்யாது? தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில ஏன் நாங்கள் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருக்கிறோம் என்று கேட்டா என்ன சொன்னோம்? வெளிச்சத்தில் நடக்கும்படியாய், கிறிஸ்துவோடு கூட நடக்கும்படியாய், பரிசுத்த வாழ்க்கைக்காக அப்படின்னு சொல்லணும். அப்படி நடக்க முடியுதான், சத்தியத்தில் நடக்க முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வருமானா வரும், பாவ போராட்ட வருமா வரும், எல்லாம் வரும். வந்தாலும் கூட அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியாமல் செய்யும். எல்லாம் வரும், கஷ்டங்கள் எல்லாம் துன்பம் எல்லாம் வரும். வரும்போது மேற்கொள்ள முடியல. இருள் என்ற பாவம் வருது, வந்தா கூட மேற்கொள்ள முடியல. ஏன் மேற்கொள்ள முடியும்னா வெளிச்சம் இருக்கிறது. வெளிச்சம் இல்ல அப்படின்னா தான் பாவம் மேற்கொள்ள முடியும். வெளிச்சத்திலே நீங்க தொடர்ந்து அந்த ஐக்கியத்தோடு இருந்து கொண்டே இருக்கும்போது எல்லாம் வந்தாலும் கூட நம்மை மேற்கொள்ள முடியவில்லை. சத்தியத்தில் நடக்கிறவர்களா இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரா. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமா, ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். அது பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ணமான ஜீவனா நமக்குள்ள அவர் ஜீவன் எப்படி இருக்குது? பரிபூர்ணம். அதுதான் நித்திய ஜீவனாய். அப்ப நமக்கு எதை கொடுக்க வந்திருக்கிறார் அப்படின்னா நித்திய ஜீவனை கொடுக்க முடியாய் வந்திருக்கிறார். இப்ப நான் அதை பெற்றிருக்கிறேனா? இல்ல, அது நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன் என்றால் நான் மற்றவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும். இப்ப ஜீவனை எப்படி கொடுக்கிறது? கொடுத்துட்டா நான் எப்படி வாழ முடியும்? கிறிஸ்துவை தான் கொடுக்கிறோம் மற்றவர்களுக்கு. எனக்கு ஜீவனை கொடுத்த இயேசுவை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், 47ஆம் வசனம். அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். இங்க மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். 47ஆம் வசனம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி. ஆமாம், இங்க அவர் என்ன சொல்றாருன்னா மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். பாவம் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயம் நமக்கு இருக்குதா? இப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்ற நிச்சயம் நமக்கு இருக்கிறது என்றால் நாம் மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் செய்கிற பாவங்களை நாம் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். இப்ப அந்த மாதிரி நாம் மன்னிக்கல, நமக்கு விரோதமாய் மற்றவர்கள் செய்திருக்கிற காரியங்களை நாம் மன்னிக்கல அப்படின்னா நம்முடைய பாவங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? மன்னிக்க மாட்டார். எனக்கு மன்னித்திருக்கிறார், நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். என்னை நேசித்திருக்கிறார், நான் நேசிக்கிறேன். எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், நான் என் ஜீவனை கிறிஸ்துவுக்காக கொடுக்கிறேன். எனக்கு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நானும் மற்றவர்களோடு கூட நல்ல ஐக்கியமா இருக்கிறேன். குடும்பத்தில் ஆரம்பிக்கிறோம். எனக்கு அவருடைய சமாதானத்தை தந்திருக்கிறார், நான் மற்றவர்களுக்கு சமாதானத்தை தருகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா உண்மையாய் நாம் இதை பெற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். அப்போ அவங்க உங்க பய சூழ்நிலை வருது அப்படின்னா ஏன் வருது அப்படின்னா அஸ்திபாரம் சரியில்லை.
அப்ப கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றையும் நான் அனுபவிக்கிறேன் தைரியமா சொல்லணும். ஆமா, அனுபவிக்கிறேன். உள்ள கசப்போடு கூட இருக்கிறோம், மன்னிக்க முடியாம இருக்கிறோம். 20 வருஷம் 30 வருஷம் பாவம், 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எனக்கு விரோதமாக செய்த காரியங்கள், அதையெல்லாம் நினைத்து கொண்டே இருக்கும்போது என்ன ஆகும்? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அதே நினைத்து இருந்தா நம்முடைய சரீரம் பலவீனம் அடையும். கவலை என்ன செய்யுது அப்படின்னா வியாதியை உண்டாக்குகிறது. கவலை ஏன் வருது? பயம். கவலை பயம் ஏன் வருதுன்னா பழைய காலம் யோசிக்கும் போது வருது. எதிர்காலத்தை குறித்து யோசிச்சாலும் பயம் வந்துடும். முன்ன இப்படி நடந்தது, அவங்க இப்படி செஞ்சாங்க, அப்படி இருக்கும்போது அந்த கோபம் எரிச்சல் நமக்குள்ள என்ன செய்யலாம் வருது. அப்ப கிறிஸ்து உங்களை மன்னித்திருக்கிறார் என்ற நிச்சயத்தை நீங்க எப்ப பெற்றுக்கொள்ள முடியும்னா, நான் மன்னிக்காத ஆளு யாருமே இல்லை, எல்லாரையும் நான் மன்னித்து இருக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. ஏன் சுதந்திரிக்க முடியாதுன்னா, நீங்க மன்னிக்கல அப்படின்னா உங்க பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரு. உங்க பாவம் மன்னிக்கப்படலைன்னா பாவத்தை எப்படி போக முடியும்? போக முடியாது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதை நான் கொடுக்க வேண்டும். எனக்கு மன்னிப்பு கொடுத்து நான் மன்னிப்பு கொடுக்கணும். இப்ப என்ன செய்தா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எனக்கு மன்னிப்பை கொடுத்து விட்டார் என்று சொல்லி அவள் அதை அனுபவிக்கும் போது இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு தனக்கு உண்டான இடத்தை கொடுக்கிறான். உடைச்சி அந்த குப்பியை உடைச்சி தைலத்தை ஊற்றி தலைமையில துடைத்து கண்ணீர்னால நனைத்து முத்தம் கொடுத்து அநேக காரியங்களை அங்கு வாசிக்கிறோம் நேரங்களே. இப்ப இதை இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு, இப்ப வேற மாதிரி மாறிடுச்சு. கிறிஸ்துவின் அன்பை கொடுக்கிறான், கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை இப்ப அனுபவிக்கிறேன்றான். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பை நான் பெற்றிருக்கிறேன். ஒன்று கொடுக்கிற ஆளா மாறி இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இவைகள் எல்லாம் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை, அன்பை, சமாதானத்தை, பிதாவினுடைய ஐக்கியத்தை, அப்புறம் ஆமா நித்தியத்தை நாம் நமக்கு தந்திருக்கிறார். நித்திய வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். நித்திய ஜீவனை சொல்லி பார்த்தோம் இல்லையா? வெளிப்படுத்தல் 1:6 வாசிங்க, கடைசியா முடிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். அதாவது ஆமென் என்ன? அப்படியே ஆக கடவுது. நல்லா கவனிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினார், தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமை என்றைக்கும் உண்டாவதாக. எதற்காக இதை செய்தார்? எதற்காக செய்தாரா? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களாம் எடுத்தும்படியாக செய்திருக்கிறார். இப்போ நமக்குள்ள அது இருக்கணும். இதெல்லாம் ஏன் எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார் அப்படின்னா, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்னை நிறுத்தும்படியாய். இப்போ இவ்வளவும் கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னா என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையே பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. அந்த நம்ம நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இன்னும் அதை நாம் அனுபவிக்கவில்லை. கிறிஸ்துவின் அன்பை நாம் அனுபவிக்கிறோமா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அவருடைய சமாதானத்தை அனுபவிக்கிறோம்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அவருடைய கிருபையை அனுபவிக்கிறோமானா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிற ஆள் தான். இல்ல இதெல்லாம் தெரியாம இருக்கிறீங்களா? அதுவும் தெரியல. இதெல்லாம் தெரியல எனக்கு, இதெல்லாம் இப்படி இருக்குதா? அப்போ என்ன அப்படின்னா, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நமக்கு ஒரு ஆசை வரும். என்ன ஆசை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் ஆசை இருக்கும். இந்த ஆசை இல்லை அப்படின்னா நாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரல. சபைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துட்டோம். வியாதி சுகமாக வந்திருக்கலாம், கல்யாணம் பண்றதுக்காக வந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துட்டதுனால நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை.
ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு உண்மையா ரட்சிக்கப்பட்டீங்க, சத்தியத்தை குறித்து அறிவு இல்லைன்னாலும் ஆபத்து தான். வளர வேண்டும், ஒவ்வொரு நாளும் வளரணும். அப்ப இங்கே யோவான் இது சொல்றாரு, எதற்காக இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தானா? தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார், ரத்தத்தினால் மீட்டிருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்களை நிறுத்தும்படியாய், எப்படியா? ராஜாக்களும் ஆசாரியரும் நிறுத்தும்படியாய். இந்த மகிமையான வாழ்க்கையை தேவன் தந்திருக்கிறாரே. இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன சில்லற விஷயங்களுக்காக நாம் அதை இழந்து போயிடக்கூடாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், நாம மகிமையான ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் இருக்கிற சில்லற விஷயத்துக்காக இழந்துருவோம். 10 ரூபாய்க்கு சமாதானத்தை இழந்து போனாலாம், ஒரு 100 ரூபாய்க்கு ரட்சிப்பை இழந்து போனாலாம் இருக்கிறான். இப்படிப்பட்ட மிக உலகத்துக்குரிய சாதாரண காரியங்கள், அற்பமான காரியங்களுக்காக ராஜாக்களும் ஆசாரியர் ஸ்தானத்தை இழந்து போனாலாம் இருக்கிறான். உண்மைதான் நான் சொல்றது. ஏன் நேசிக்க முடியல? அஸ்திவாரமே இல்லை, இயேசுவின் அன்பு இல்லை. இப்ப நாம் சுயநலவாதிகளாய் தான் இருக்கிறோம். சுயநலம் இருக்குது. சுயநலம் இல்லாத அன்பு இயேசுவின் அன்பு. சுயநலம் என்ன செய்யும்? ஒரு நம்மை குறித்து மட்டும் தான் யோசிக்கும், அல்லது நம்முடைய குடும்பத்தை குறித்து மட்டும். அது நம்ம நேசித்தாதான் அது கூட சுயநலம் இல்லாம இருக்கும். இல்ல அதுவும் இல்லை. சுயநலமற்ற அன்பு இயேசுவின் அன்பு. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகல அப்படின்னா, நாம இயேசுவின் இடத்திலிருந்து உலக காரியங்களை தான் பெற்றிருக்கிறோமே தவிர உன்னதத்தின் காரியங்களை பெற்றுக்கொள்ளவில்லை. கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல காலவேளைக்கு நம்ம ஸ்துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி நம்முடைய கிருபைகளை கருத்தர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க வைத்திருக்கிற அந்த அன்பு, ஜீவன், சமாதானம், ஐக்கியம் ஒவ்வொன்றையும் எங்க வாழ்க்கையில நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்குதான் இந்த உலகத்துக்கு வந்தீங்க. கடைசியா நாங்கள் பார்த்தோம், பிதாவின் சன்னிதானத்திலே எங்களை நிறுத்தும்படியாய் ராஜாக்களும் ஆசாரியர்களும் மகிமையான ஒரு நிலையை எங்களுக்கு வைத்திருக்கீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ உதவி செய்யும். இந்த உலகத்தில் இருக்கிற அற்பமான எங்களுடைய உலக ஆஸ்திக்காக, உலக பொருளுக்காக ஆண்டவரே மகிமையான காரணம் இழந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் ஸ்துதிக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ உலக மக்கள் இந்த உலக ஆசைக்காக தற்கொலை பண்ணி கொண்டு அல்லது வெட்டி கொண்டு சாகர ஆண்டவரே. பயங்கரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் அதுபோல சிந்தையோடு வாழக்கூடாது ஆண்டவரே. என்னுடையது, நான், என் பொருள், என் வீடு, என் சொத்து, இந்த நிலையெல்லாம் மாறி சுயநலமற்ற கிறிஸ்து எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறான், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் செலவு செய்ய போகிறேன், அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட வாழ உதவி செய்ய ஆண்டவரே. கிறிஸ்துவுக்காக நான் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் இந்த வார்த்தையின்படி ஆத்துமாவிலே ஆதாயம் செய்துவதற்காக எதையும் நான் இழப்பேன் என்ற ஒரு சிந்தையை தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. சுயநலமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்ய ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள செய்யும், உணர்த்தி வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆஸ்வதியம் எல்லா துதியும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நான் ஜெபிக்கிற பிதாவே, ஆமீன். இயேசு